யார் யாரெல்லாம் 1 hour ஜெபம் பண்ணுறீங்க? ஆமேன், அல்லேலூயா. 1 hour இந்த இன்னைக்கு 12 மணி, நைட்டு 12 மணியோட முடியுது. ஒருவேளை உங்களுக்கு இல்லை பாஸ்டர் எனக்கு இது நல்லா இருக்குது அப்படி நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் டைமிலே ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எதுனா வேணும்னு சொன்னால் எங்ககிட்ட சொல்லுங்கள், நான் குரூப்பில் அமுச்சு விட்றோம். ஏன்னா நிறைய தேசத்துக்காக ஜெபிக்கிறது ரொம்ப நம்ம நல்லது, சபைக்காக ஜெபிக்கிறது, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இதோடு நிறுத்தாதீங்க. ஒருவேளை முடியலன்னா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். இதை அப்படி தொடர்ச்சியாக பண்ணுங்கள். உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. இது நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் பாருங்கள், பைபிள் எப்படி நம்மளை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, உபத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பெருசுங்க உபத்திரம், ரொம்ப நெருக்கப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பயங்கரமாக உபத்திரம், இந்த மனுஷனை கட்டின்னு ரொம்ப உபத்திரப்படுறாங்க, இந்த பிள்ளைங்க பெற்றுட்டு ரொம்ப உபத்திரப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள். ஆனால் அந்த உபத்திரத்தை பைபிள் எப்படி சொல்லுன்னா, இது லேசான உபத்திரவம். அல்லேலூயா. பைபிள் எப்பவுமே ரொம்ப பெருசுன்னு சொல்கிறத ரொம்ப சிம்பிளாக்கிடும். வசனம் பாருங்கள், இன்னொரு வசனம் கொடுக்குது. நம்மளுக்கு சொல்லுவோம் பயங்கரமான போராட்டங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பைபிள் எப்படி சொன்னால் அது போராட்டம் எப்படி சொல்லுது, நல்ல போராட்டம். அல்லேலூயா. பைபிள் ரொம்ப சிம்பிளாக்கிடும் பாருங்க. பைபிள் ரொம்ப எப்படி சொன்னால், நீங்கள் பைபிள் நீங்கள் நம்பினீங்கன்னு வச்சிங்களேன், பைபிள் ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா பைபிள் ரொம்ப சின்னதாக்கி உங்கள் பெரிய மலையை சின்னதாக்கிடும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப பெரிய உபத்திரம் நினச்சல, அது எல்லாமே எப்படி ரொம்ப லேசு. பக்கத்தில் பேசுகிறோம், பெரிய உபத்திரம்லாம் ரொம்ப லேசாக்கிடுவார் ஆண்டவர். ஆமேன். யாருக்கு லேசாக்குறாராம்? காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற அவர்களுக்கு. அல்லேலூயா. யாருக்கு லேசு? ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, அவங்க இன்னும் பார்க்கல. ஆனால் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த உபத்திரம் லேசு. அல்லேலூயா. பெரிய உபத்திரம் தாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அது லேசாக இருக்கும். சவுலுக்கு அது பயங்கரமான உபத்திரம், அவ்வளோதான், கோலியாத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் தாவீதுக்கு அது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. லேசான உபத்திரம். ஆமேன். சொல்லுங்க, என்னுடைய பெரிய பிரச்சனையை ஆண்டவர் சின்னதாக மாற்றிடுவார் பார்க்குறவனுக்கு. ஆமேன், அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நம்ம போன வாரத்தில் நம்ம ஒரு எவீரை குறித்து பார்த்தோம். எவீரை குறித்து 2 காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்கள்? 2 காரியம். சரி, நம்மளை குறித்து சொன்னேன். என்ன சொன்னேன்? எப்படி கேட்டாலும் தெரியலன்றீங்களா? சரி, அப்படியே வரேன். ஏன்னா மெசேஜ் உங்களுக்கு தெரியல, எவீர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல உங்களுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இப்போ தான் புரட்டுறீங்க பாருங்க, கடகடு. சரி, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எவீரை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. ஏன்னா இப்போ எவீர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறா. அந்த பிள்ளையை எப்படின்னா நீங்கள் சுகமாக்கணும்னு சொல்லி ஏசு கிட்ட என்ன பண்ணுறாரு, வராரு. வரும்போது ஏசு பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே, என் பிள்ளை சாக பழைக்க கிடக்கிறா, நீங்கள் என்ன பண்ணோம், அவளை சுகமாக்கணும். சரின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சரி வா போகலாம், நான் சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வராங்க. வரும்போது இப்போது ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் குறுக்கள் எனக்கு பாஸ்டர், எனக்கு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுறேங்க பாஸ்டர். அது போல் டக்குன்னு என்ன பண்ணுறான், அந்த எவ்விது போயினே இருக்கும்போது டக்குன்னு சமாரியா பெரும்பாடுல ஸ்திரீ என்ன பண்ணுறா, உள்ளே வஸ்திரத்தை தொட்டுறா. தொட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே, நான் எல்லாரும் தொட்டுன்னு இருக்கிறாங்க, எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க, பயங்கரமான ஜனங்க உங்க நெருக்கிறீங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னை தொட்டது யாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்லைப்பா, என்கிட்ட வல்லமை போச்சு,
புறப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், முன்னாடி வந்து என்ன பண்ணுறான், விழுந்து சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் நான் தான் தொட்டேன் ஆண்டவரே, என் உதரத்தின் ஊரல் என்ன பண்ணுச்சு, நின்று போச்சு, நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறான் சொல்லும் போது அவரை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், போகிறான். போகும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், எவீரை பார்த்து சொல்கிறான், உன் பிள்ளை செத்துட்டா, அவரை போதகர் என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க, அமுச்சு விட்ருங்க, ஏதோ இருக்கிற டைமில் உயிர் ஊசலாடுற டைமில் தான் கையை வச்சா சரியாக இருப்பார், இப்போ லேட்டாக வராரு, அதனால் அமுச்சு விட்ருங்க, இப்போ பெட்டிக்கெலாம் சொல்லியாச்சு, பெட்டிலாம் வருது, பெட்டினா ஐஸ் பெட்டி. இப்போது ஏசு சொல்கிறாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா. இவனுக்கும் இல்லை, என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த வாக்குத்தத்தம்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் என்னன்னா, செத்து போனதை உயிரோடு எழுப்பணும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவீரு வந்து வராரு கூட, ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, செத்து போன பாடி கிட்ட முன்னாடி நின்று சொல்கிறாரு, இவன் என்ன பண்ணல, சாகலை, தூங்கின்னு இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, அவர் சிரிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுப்புறாங்க. உயிரோடு எழுப்பணும்னு என்னாச்சு, எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. போன வாரம் நான் சொன்னேன், நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசும்போது, நீங்கள் ஆண்டவர் எனக்கு செய்வார் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் எந்த மனுஷன் சிரிக்கிறானோ அதே வாய் சொல்லும், கர்த்தர் உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர், உனக்காக அற்புதங்களை செஞ்சார். இந்த 2 வார்த்தை சொன்னேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இது ரெண்டுமே இயேசுடைய விசுவாசம். ஆமென். இங்கே எவீருக்குனால விசுவாசமே கிடையாது. விசுவாசம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போயிடு. கொஞ்ச நாள் வரைக்கும் விசுவாசிக்கிறாரு, ஏன்னா அவன் மறிக்காத வரைக்கும் விசுவாசிக்கிறாரு. மறிச்ச உடனே பயம் வந்துடுச்சு, அவ்வளோதான், என் பிள்ளை இனிமேல் வந்து ஜீவனா இருக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சோர்ந்து போறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லு, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், லேசான காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்ததான் என்ன பண்ண முடியும், உன்னால விசுவாசிக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் எப்படி இருக்குதுன்னா, 3 பார்த்தா பிரிச்சிடலாங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதி. இப்போ பாருங்க, விசுவாசத்தோட என்ன பண்றோம், ஒருத்தர் கூப்பிடுறாங்க, கூப்பிடும் போது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு தேவையோடு இருக்கிறோம், நெருக்கத்தோடு இருக்கிறோம், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் என் கடன் பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறோம், என் குடும்பம் கட்டப்படணும், ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறோம். ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வாங்க, நீங்கள் கோயிலுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க விசுவாசிக்கிறாங்க. பாருங்க, அவங்க விசுவாசி என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வராங்க. பாருங்க, விசுவாசமானது என்ன பண்ணுறான், கோயிலுக்கு வர வைக்குது. கோயிலுக்கு வர வச்சுன்னு கோயிலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் போது, உன் கண்ணீர் அவர் துடைப்பாரு, உன் கடன் பிரச்சனையை மாற்றுவாருன்னு சொல்லணும். அந்த வாக்கு தத்துவத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் கோயிலுக்கு நம்பி வந்தீங்க? ஆமென். அந்த வாக்கு தத்துவத்தின் மேல நம்பிக்கை வச்சு சொல்றாங்க, கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்வாருன்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த வசனத்தின் மேல, அந்த நம்பிக்கை மேல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவீரு கூட அப்படிதான். ஆண்டவர் சொல்றாரு, வா போலாம், நான் சுகமாக்குறேன்னு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. பாருங்க, நம்பிக்கையோடு என்ன பண்ணுறான், உறுதியோடு என்ன பண்ணுறான், கூடவே வரான். பாருங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்து சொல்கிறான், போதகரை வருத்தப்படுத்தாத அமுச்சிடு, ஏன்னா இனிமேல் செத்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பாருங்க, உலகம் வந்து சொல்லும், உலகம் எப்படி தெரியுமா சொல்லும், வாக்கு தத்தத்தின் மேலே நம்பிக்கை வைங்க, நல்லது பேசுங்க, நல்லது நடக்கும், அப்படி தானே சொல்லும் உலகம். ஆனால் அதே போல் நம்ம நல்லது பேசுறதுனால நல்லது நடக்கலை. நீங்கள் பைபிளுடைய உலகம் எப்படி, உலகத்துடைய ஜனங்க எப்படி சொல்கிறாங்க, நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணோம், நல்லது பேசுங்க அப்படின்றாங்க. ஆனால் நல்லது தான் பேசணும். ஆனால் நல்லதை பேசியும்
நல்லது நடக்கலை நிறைய பேருக்கு இல்லைங்களா? ஆனால் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீ நல்லது பேசு, ஆனால் நீ எந்த அடிப்படையில் பேசுறன்னா, உனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தல, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தல, அந்த நம்பிக்கையில் நீ பேசி கொண்டிருக்கிற. உலகம் அந்த நம்பிக்கையில் பேசலை. உலகம் எப்படி பேசுதுன்னா, நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடக்கும், ஆனால் அதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இருக்குது. ஆண்டவர் சொல்ல எல்லாமே மாறும், நான் மாற மாட்டேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, எது வேணாலும் மாறலாங்க, சூழ்நிலை மாறலாம். இப்போ இயேசு அங்கே கூட வராரு, அவனுக்கு எல்லாம் போயிடுச்சு, அப்படி தானே, செத்தே போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் மாறல. ஆண்டவர் சொல்ற, வா போகலாம், செத்தே போயிருந்தால் நான் கூட இருக்கிறேன், உயிரை ஆக்குவேன். உலகம் என்ன சொல்லும், அவ்வளோதான், ஏதோ நடக்கும், ஏசப்பா வந்தால் எதுனா நடக்கும் அப்படின்னு உலகம் சொல்லும். அவனும் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக வந்தால் நடக்கும் நடக்கும் நடக்கும். எல்லாரும் சொன்னாங்களே ஏசப்பா வந்தால் நடக்கணும் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. உலகம் சொல்கிற வார்த்தையை நம்பி அவன் வந்தான் பாருங்க. அவனுடைய விசுவாசம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆடி போயிடுச்சு. உறுதி இல்லைங்க. எப்போ விசுவாசம் பூரணப்படுதுன்னா, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு தான். அல்லேலூயா. அப்போ நம்புறோம், உறுதியாக இருக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, அந்த உறுதி தான் நம்மளுக்கு டெஸ்ட் வருமே. அல்லேலூயா. நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்க. இது வரைக்கும் வெளியில் இருக்கிறவங்க தான் எழும்பினாங்கன்னா, இப்போ வீட்டுக்காரே எழும்பிடுவார், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அம்மாவே எழும்பிடுவாங்க, பிள்ளைங்களே என்ன பண்ணுவோம். இது வரைக்கும் வெளியில் இருக்கிற பயங்கரமான காற்று தான் பார்த்துருப்போம். இப்போ வீட்டுக்குள்ளேயே காற்று அடிக்கும். வெளியில் இருக்கிற காற்று சாதாரண காற்றுன்னா வீட்டுக்குள்ளே புயல் வீசும். ஆனால் புயல் வீசுகிற இடத்துலையும் அவர் கூட இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ வீசினாலும் என்ன ஒன்றுன்னா, இப்போ யோசிக்கணும், எது மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாது. அவர் என்னை விட்டு போக மாட்டார். போனாரா இவரை விட்டு? சரிப்பா செத்து போயிட்டான்றிய, இனிமேல் நான் என்னத்துக்கு யூஸ், நான் போகிறேன் அப்படி சொன்னாரா? இல்லை, நான் வரேன், நான் சொன்னேன்னா நான் செய்வேன். அல்லேலூயா. இப்போ மேட்ரு என்னன்னா, அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆமென். ஒன்று. இன்னொன்று, பார்த்தா தான் என்ன பண்ணும், விசுவாசம் என்ன பண்ணும், வேலை செய்யும். ஆமென். உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அப்படி தானே சொல்லுது, காணப்படாதவையில் நோக்கி இருக்கிற நமக்கு விசுவாசமானது நம்பப்படி உறுதியும் காணப்படாத, ரெண்டுமே. பார்த்துட்டீங்கன்னா நம்பிடுவீங்க. அல்லேலூயா. பாருங்க, 10 பேர் கல்லை எடுத்துக்கினாங்க அடிக்கிறதுக்கு. இவன் 2 பேர் சொல்றான், அவங்களுக்கு காத்திருந்த நிலையில் அவங்கள விட்டு போயிடுச்சு. பார்த்துட்டான். பார்க்கலாம் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? எப்பா கல்லுலாம் எடுத்துக்காதீங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி தான்ப்பா, கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். பார்த்து தான் பாருங்க. இவன் சொல்கிறான், அதை காத்து நிழல் அவங்கள விட்டு. அப்பயே என்ன பண்ணானுங்க, கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க. இவன் வஸ்திரத்தை கீழ்ச்சிக்கிறான். கண்டிப்பாக தேசத்தை என்ன பண்ணுவார், எளிதாய் சுகந்தரிப்போம். அல்லேலூயா. பார்த்தவனுடைய வார்த்தையை வேற மாதிரி இருக்கிறாங்க, பார்க்காதவனுடைய வார்த்தைன்னா அவனா உறுதியாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடுமாற்றமாக மாறிடுவான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, இன்னொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 11ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். அங்கே லாசரு என்ற மனுஷனை பார்க்குறோம். அங்கே மார்த்தாள் மரியாளில் பார்க்குறோம். இப்போ மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, இவர் அடிக்கடிக்கு போயிருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே லாசரு எப்படி இருக்கிறான்னா, மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருக்கிறான். உடனே அவருக்கு ஒரு தகவல் போகுது. அவர் யூதா தேசத்தில் தான் இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா யூதா தேசத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் யூதா, இந்த முன்னாடி சாப்டர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் தேவகுமாரன்ற மாதிரி சொல்கிறாரு. நீ தேவ தூஷணம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யூதர்லாம் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கல் எடுத்து அடிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு மறைஞ்சு என்ன பண்ணாருன்னா இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டார். போன உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லாசரு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அங்கே ஃபோன் வருது, எப்பா இது போல் உனக்கு ரொம்ப ஸ்நேகிதனாக இருந்தானே, அவன் என்ன பண்ணுறான், மரண தருவாயில் இருக்கிறான், அவனை எப்படின்னா சுகமாக்குங்க அப்படின்னு என்ன தகவல் வருது பாருங்க. இந்த தகவல் வந்த உடனே என்ன பண்ணாராம், பைபிள் சொல்லுது,
4 இருந்து வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இயேசு தகவல் வந்து கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்தில் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசரும் இடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பாருங்க, அவன் வந்து வியாதிப்பட்டிருக்கிறான். அதனால என்ன பண்ணலாம், உடனே போல 2 நாள் என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ண உடனே என்ன ஆச்சு? அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். போதும். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப போலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, போமாட்டேன்னு சொல்லிட்டாரு. திடீர்னு என்ன பண்ணீங்கன்னா அவர் என்ன பண்ணலாம், சரிப்பா போலாம்பா, வாங்கப்பா, கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னு கிளம்புறாரு. கிளம்பும் போது சீஷர்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, இப்போ தான் அந்த யூதா தேசத்துலேருந்து வந்தோம். ஏன் வந்தேன்னா அவன் என்ன பண்ணுறான், கல்லடிக்கிறான், கல்லடித்து சாகடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறான் நினச்சான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிரை கையில் பிடிச்சின்னு எப்படி தப்பிச்சு வந்துட்டோம், திருப்பி அங்கேயே போகிறீங்களே சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாருன்னா பகலுக்கு 12 மணி நேரம். இப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு 12 மணி நேரம் இல்லையா? அதில் ஒருத்தன் நடந்தால் என்ன பண்ண மாட்டான், வெளிச்சத்தில் நடந்தால் இடற மாட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கணும், இருட்டில் நடந்தால் இடருவான்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அப்படி சொல்ல பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறாரு? 10ஆம் வசனம், ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடி, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதனால அவன் இடருவான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டே நேற்று வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியண்டா, ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி மாறிச்சு தெரியுமாங்க. இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னா, அந்த இயேசு எவ்வளவோ சிநேகித்தார் இவரை. ஒருவேளை அந்த இயேசு இங்கே இருந்திருந்தாருன்னா அவனை காப்பாத்திருப்பாருன்னு சொல்லி அதே யூதன் என்ன பண்ணுறான், எல்லாம் மனதுருக்கத்தோடு இருக்கிறானுங்கடா, நான் எப்போ வருவேன்னு காத்துனுக்கிறானுங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி அப்புறமா தான் வாட்சி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, யூதர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கண்ணீர் விட்டது மட்டும் இல்லை, ஐயோ எவ்வளவா நேசிச்சார் இவர் மட்டும் இங்கே இருந்திருந்தாருன்னா அவனை காப்பாற்றிருக்கலாமே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டே உங்களுக்கு தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு தெரியண்டா, ஏன்னா எனக்குள்ள வெளிச்சம் இருக்குது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இருளானது ஒளியை பற்றி கொள்ள முடியவில்லை. அதே வசனம் சொல்லுது, அவர் எப்படி இருக்கிறாராம், மனுஷருக்கு ஒளியா இருக்கிறாராம். அல்லேலூயா. அதே பைபிள் நான் சொல்லுதுன்னா, நீங்க எல்லாருமே யார் தெரியுமா, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. நாங்க எல்லாருமே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். இப்ப இயேசு சொல்றாரு, எனக்குள்ள வெளிச்சம் இருக்குது, அதனால நான் என்ன பண்றேன்னா அவ்வளோ அங்க இருக்கிற காரியத்தை என்னால பார்க்க முடியுது. உனக்குள்ள வெளிச்சம் இல்லாததுனால நேற்று நடந்ததையே பேசின்னு இருக்கிற. அல்லேலூயா. நேற்று நடந்ததையே நீங்க பேசுறீங்கன்னா இன்னைக்கு உங்க வாய் மாறலன்னா உங்களுக்குள்ள வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சூழ்நிலையே பேசுறீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்குள்ள வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வெளிச்சம்னா என்னன்னு பார்க்குறீங்க நீங்க. ஒரு வசந்த வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. 34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, கண்ணு தான் அதுங்க சரீரத்தின் விளக்கு. இப்ப ரொம்ப ஈஸி. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு என்ன பண்ணுனா வெளிச்சமா மாறணுன்றார். அல்லேலூயா. இந்த முழு சரீரத்துக்கும் எது தெரியுமா வெளிச்சம்? முழு உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய கண்ணு வெளிச்சமா இருக்கணும். இந்த கண்ணை பற்றி பேசல, ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும், தூர பார்வை. அல்லேலூயா. இப்ப பேசு இந்த இந்த எப்படி சொல்றது, சவுல் எல்லாரையும் பார்த்து பயப்படுறான் பாருங்க. ஆனா தாவீது பயப்படல. தாவீது என்ன சொல்றான்னா, இவனை வெட்டி என்ன பண்ணுவேன், ஆகாயத்து பறவைங்களுக்கு
அப்படிதானே ஆச்சு. காலேஜ் ஜோஷுவா சொல்றாங்க, அவங்க காத்திருந்த நிழல் அவங்கள விட்டு போயிடுச்சு. பாருங்க, காத்திருந்த நிழல் போனதுனால தான் எரிகோவை ஒண்ணுமே பண்ணாத துதினால அடிச்சானுங்க. அல்லேலூயா. நீங்க காத்திருந்த நிழல், அந்த காத்துனே இருந்தனால நீங்க எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் மாறாது. ஆனா காத்திருந்த நிழலை உங்க கண்ணு பார்த்துச்சுன்னா, போனதை பார்த்துச்சுன்னா சும்மா துதியினாலே நிர்மூலமாக்கிடுவீங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் நான் சொல்றது புரியுது? 40 நாள் உபவாசம் போட்டேன், 20 நாள் உபவாசம் போட்டேன், 7 நாள் உபவாசம் போட்டேன், எஸ்தர் உபவாசம் போட்டேன், ஒண்ணுமே மாறல. நான் சொல்றேன், அந்த நிழலை பாருங்க இருக்குதா இல்லையான்னு. அந்த நிழலை பார்த்துட்டீங்கன்னா, அந்த நிழல் போச்சுன்னா நீங்க ஜெபமே பண்ணுவானா, சும்மா ஒரு நிமிஷம் துதிச்சா போதும். ஆமீன். அங்க வந்து பைபிள் சொல்லுது, இயேசு லாசருவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே எப்படின்னா சுகமாக்குங்க ஆண்டவரே. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாரா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்னுடைய ஜெபத்துக்கு எப்போதும் செவி சாய்க்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். லாசுவேனா வெளியே வா, வந்துட்டான் வெளியே. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப ஈஸி. நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க விசுவாசல் நடக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமென். விசுவாசல் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றீங்களா? நான் சொல்றேன், அந்த உறுதியா இருக்கிறீங்களா, அங்கிருந்து வெளியே வாங்க. வெளியே வந்து உங்க ஆவிக்குரிய பார்வையில பாருங்க, உங்களுக்கு விரோதமா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அல்லேலூயா. கிதியோனை கூட்டின்னு வர்றார், வெளியே வா, வெளியே வா, வந்து பாருடா. அல்லேலூயா. வந்து பாரு என்ன நடக்குது பாளையத்துல, பாரு, வந்து பாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது நிழல், இது நிஜம். அல்லேலூயா. ஒரு பெரிய உருண்டை வந்து என்ன பண்ணுது, மேலே விழுந்து ஒரு மாதிரி ஆக்குது. அந்த உருண்டை நம்மளுக்குள்ள உள்ள வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நெசுக்கி போட்டுரும். ஆமென். வசனம் அப்படி தானே சொல்லுது, இந்த கல்லு எவன் மேல் மோதுகிறதோ அவன் நெசுக்கி போட்டுரும், எவன் அது மேல மோதுறானோ அவன் ஒருங்கி போவான். அல்லேலூயா. நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க ஆவிக்குரியதுல. ஆனா உங்களுக்கு வெளிச்சம் இல்லாததுனால எவ்வளவுதான் பயில்வானா இருந்தாலும் அவனுக்கு கண்ணு தெரியலன்னா அவன் ஒரு குத்து கூட மூஞ்சில. அவன் பயில்வானுங்க, அவன் பயங்கர கட்டுமஸ்தா இருக்கிறாங்க. ஆனா கண்ணு தெரியலன்னா அவன் சின்ன பையன் கூட என்ன பண்ணுவான், காலை பூச்சி இழுத்துட்டு ஓடுருவான். அல்லேலூயா. அப்போ கண்ணு ரொம்ப முக்கியமானது. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க அதுக்கப்புறம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சரீரத்துல கண்ணு எந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்குதோ, கண்ணு எந்த அளவுக்கு வெளிச்சம், கண்ணு என்னதுங்க, ஆவிக்குரிய கண்ணு எந்த அளவுக்கு பார்க்குதோ. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போடும் போது இவங்களும் சண்டை போடுவாங்க, இவங்களும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அவ ஒரு வார்த்தை பேசினா நான் 10 வார்த்தை பேசாத விடமாட்டேன்னு சொல்றாங்களா? ஆல்ரெடி 2 பேரும் குருட்டு கண்ணு. ஒருத்தர் சண்டை போடும் போது சைலண்டா இருக்கிறாங்களா? ஓ, இவங்க ஏதோ தூர பார்வையில் இருக்கிறாங்க, இவங்க கண்ணு தெரியுது, ஏதோ அசுத்தாவே அங்கே வேலை செய்து சைலண்டா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ கண்ணு பார்த்துச்சுனாலே சரீரம் ரொம்ப குவைட் ஆகிடும், சைலண்ட் ஆகிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணு என்ன ஆகக்கூடாதான், இருளாகாதபடிக்கு என்ன பண்ணுமா, எச்சரிக்கை. பாருங்க, இன்னைக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா விலகு, எச்சரிக்கை, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றா எடுங்க. எதுலாம் எச்சரிக்கைன்னு பாருங்க. இது ரொம்ப எச்சரிப்பான சொல்லுவாங்கள்ல, பள்ளம் இருக்குது, எச்சரிப்பு போட்டிருப்பான், போவாத நாமோ எச்சரிப்பு. நான் போவேன், அப்படி போனால் நாமோ விழுந்துடும். எச்சரிப்புன்னு நான் என்ன பண்ணோம், கொஞ்சம் சுதாரிச்சு நின்று என்ன பண்ணோம், என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு திரும்பி போகணும். ஆமென். கண்ணு தெரியலன்னா பைபிள் சொல்லுது, உனக்கு இது வரைக்கும் நீ விசுவாசத்தில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறியே, இது வரைக்கும் எதுவும் சுதந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறியே, இப்போ கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு போர்டு வருது, எச்சரிப்பு. என்னங்க எச்சரிப்பு? கண்ணு உனக்கு தெரியல, விழுந்துருவ, கண்ணு தெரியணும். புரியுதா சொல்றது? அப்போ வசனம் சொல்றது, காணப்படாதவையில் நோக்கி இருக்கிற நமக்கு பார்க்கணும். வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கின்னு பார்க்கணும்.
ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ரொம்ப நல்லது ஆண்டவர், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை தேசத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, அந்த கடன் அடைக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா. சுகம் சொல்லிட்டீங்க, அந்த சுகமாக்குறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா. அது வரைக்கும் காசு வேஸ்டா போகும். சுகமாக்குறத நீங்க பார்த்துட்டீங்க வச்சிங்களேன், அந்த டாக்டர் பார்த்துருவீங்க, அந்த ஏரியாவை பார்த்துருவீங்க, கரெக்டாக அந்த டாக்டர் தேடி உங்கள் கண்ணு போகும். எத்தனை டாக்டர் வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, அந்த டாக்டர் தான், நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். மற்றவங்களாம் புரிய முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அந்த டாக்டர் தான். அந்த டாக்டர் எப்படி இருந்தாருன்னா, கண்ணாடி போட்டுன்னு இருந்தார், அவர் டை கட்டுன்னு இருந்தார், அந்த டாக்டர் தான். எத்தனையோ டாக்டர் வருவாங்க, இல்லை அந்த டாக்டர் தான், அந்த டாக்டர் தான் உங்கள் மனசு தேடும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ வீடை போய் இடத்த போய் பார்ப்பீங்க, இடத்த போய் பார்க்கும்போது அந்த இடத்துல உன் மனசு செட் ஆகாது. ஆண்டவர் சொல்வார், உன் சுதந்திரத்தை நான் வச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், சுதந்திரத்தை வெளிப்படுத்துவார் பாருங்க, அங்கே தான் நீங்கள் கண்ணு போவோம். எத்தனையோ வீட்டை இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துலாம் போகாது. ஆனால் கரெக்டான இடத்துல போய் நீங்கள் கால் வைக்கும் போது இதை தான் நான் பார்த்தேன். ஆமென் அல்லேலூயா. பார்த்தவனை யாருமே எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. யோசேப்பு என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை. அவனுக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன். ஆமென் அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் கண்ணு ரொம்ப அவசியம் தேவை? கண்ணு ரொம்ப அவசியம். ஆமென். கண்ணு கொஞ்சம் இதுவாக ஆனால் எப்படின்னா கண்ணாடி போட்டுறான்ல, எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? கண்ணு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆமென் அல்லேலூயா. கண்ணு ரொம்ப முக்கியம். ஆமென் அல்லேலூயா. அப்போ கண்ணு இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு சிஸ்டர் மெசேஜ் கேளுங்க, அந்த குழந்தை அப்புறமா விளையாடுங்க முடிஞ்ச உடனே. அப்போது கண்ணு ரொம்ப முக்கியமானது. ஆமென். கண்ணு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆவிக்குரிய கண்ணை குறித்து பேசினுக்கிறேன். இந்த கண்ணு காது யாருக்கெல்லாம் கரெக்டாக இருந்தோ அவங்களாம் சுகந்தரிச்சிட்டான். ஆமென். அப்போ இந்த கண்ணு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, ஏன் பாஸ்டர் என்னால் என்ன பண்ண முடியல, கொஞ்சம் தூரம் வரேன், அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியல, விசுவாசத்தில் நடக்க முடியலையே. ஏன்னா நம்ம பார்க்கல. சரி, பார்க்கறதுக்கு என்ன பண்ண பாஸ்டர், என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னா, இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதே வசனத்தை பாருங்கள். இது சொல்கிறாரு, ஆனால் இங்கே வேறு மாதிரி சொல்கிறார். 22 வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். சரி, ஏன் கண்ணு இருட்டாயிடுச்சுன்றாரு அவரு? ஏன் கண்ணு தெரியலன்றாருங்க? இவர் சொல்றாரு, அவர் லூக்கா வேற மாதிரி சொல்றாரு, கண்ணு நீ இருளாக்காத எச்சரிக்கையாரு. இவர் ஏன் கண்ணு இருட்டாயிடுச்சுன்னு சொல்றாரு. ஏன் கண்ணு இருட்டாயிடுச்சுன்னா, நீ ஒரு எஜமான என்ன பண்ற, நேசிக்கிற, ஒரு எஜமான என்ன பண்ற, பகைக்கிற. ஒன்று பாருங்க, எலியா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. எலியா நிற்கிறாரு. எலியா எப்படிப்பட்டவர்னா, வானத்தையும் மழை வராதபடிக்கு என்ன பண்ண, வானத்தை தேசத்திலேயே பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி போல யாரும் தீர்க்கதரிசி கிடையாது. ஆகாபே சொல்கிறான், எலியாவை தேடுறதுக்கு ஆட்கள்லாம் அனுப்புகிறான். அந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபட்டு. எலியா என்ன பண்ணுறாருன்னா, நின்று அவங்க யூதா கோத்த அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கட்டெலாம் பேசுகிறாரு. பேசும்போது என் பக்கத்தில் யார் நிற்பான்னும் போது எவனும் நிற்கல பாருங்க. அப்படியே நிற்கிறானுங்க, சைலண்டாக நிற்கிறானுங்க. சைலண்டாக நிற்கும் போது அவர் சொல்கிறாரு, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறா தெரியுமா, உன் கண் சரியா தெரியலையா, நீ யாரை பின்பற்ற பாரு. அல்லேலூயா. நீ அவரை பின்பற்றினா உன் கண்ணு நாமோ. அவர் எப்படிப்பட்டவர்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இதுக்கு இந்த வசனத்தில் அப்படிதான் போட்டிருக்குது. இந்த 2 கொரிந்தியர்ல பார்த்தான்ல, அதில் பவுல் சொல்றாரு, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எல்லா குடும்பத்திலையும் ஒரு மாதிரி நெருக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, நீ போனீன்னா அந்த இடத்துல மாற்றமே மாறிடும்.
எல்லாரும் அழுதுருந்தாங்கன்னா நீ போய் விசுவாசத்துல எழுப்பி நிக்க வச்சிடுவ. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவங்க எல்லாரும் என்ன பண்றோம், இருட்டு திரை என்ன பண்றோம், கிழிச்சிடும். அல்லேலூயா. அப்போ ஒண்ணு, இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணு தெரியலன்றமா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள என்னால் போக முடியல. நான் விசுவாசிக்கிறேன், நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் சூழ்நிலை வரும்போது எல்லாம் ஒரு மாதிரி மாறும் போது, காசு இல்லாத போது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடக்காத போது நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன், இடறி போயிடுறேன். ஏன்னா பைபிள் சொல்லுதுல, உனக்குள்ள இருக்க வெளிச்சம் இல்லாதனால நீங்க இடறி போயிடுறீங்க. ஏன் மற்றவங்க சொல்லும் போது ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லும் போது இது வரைக்கும் செய்வார் நம்ம நாள், இப்ப ஏன் நம்ப முடியல, இடறோம். ஏன்னா நம்மளுக்குள்ள வெளிச்சம் இல்லை, ஆவிக்குரிய பார்வை இல்லை. அப்ப ஆவிக்குரிய பார்வை இல்லைன்னா நான் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. உலகத்தையும் நான் நேசிக்கிறேன், ஆண்டவரையும் நேசிக்கிறேன். இது போல இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு எப்போ சீக்கிரமா உபத்திரம் முடியுமா, லேசான உபத்திரமா தெரியுமா, காணப்படல பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பைபிள் சொல்லுது பாருங்க, தூக்கி போய் ஜெயிலில் போட்டானுங்க யோசேப்பை, குழியில் போட்டானுங்க யோசேப்பை. அப்புறம் எங்க போட்டாங்க, சிறைச்சாலில் போட்டானுங்க, குழியிலையும் போட்டானுங்க. அண்ணனுங்களாம் என்ன பண்ணானுங்க, எழும்பி அவனை தள்ளி விட்டானுங்க. தள்ளும் போதும் அவன் கலக்கப்படலை, குழியில் போடும் போதும் கலக்கப்படல, ஜெயிலில் போகும்போது கலக்கப்படவே இல்லை. பார்த்துட்டான்ல, நெஞ்சு நிமித்தி நடக்கிறான். அல்லேலூயா. பார்த்துட்டவன் குனிஞ்சு நிற்க மாட்டான். ஆமென். விசுவாச பார்வை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு நாள் நீங்க கூனி குறுகி உட்கார மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. அதே நேரத்தில் விசுவாச பார்வை என்ன பண்ண தெரியுமா, அதிகமாக ஜெயிக்காது. நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் பாருங்க, இந்த எலியா அதிகமாக என்ன பண்ணல, ஜெபிக்கவே இல்லை பாருங்க. ஏசு அதிகமாக ஜெபம் பண்ணல, பார்த்தீங்களா? டைம் ஆகல, ஜபமே இருக்காது. விசுவாச பார்வையில் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை ஜபம் ரொம்ப சின்னதாயிடும், நன்றி அதிகமாக பெருகிடும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் ஆராதிக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அநேக இந்த வருஷம் தான் சொல்லுது, அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இங்கே இந்த இதில் தான் போட்டுக்குது, இந்த 2 கொரிந்தியர் 14 தான் போட்டுது. அவங்களுக்குள்ள அந்த தேவனுடைய கிருபையை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. கண்ணு தெரிஞ்சவங்க அப்படி நன்றியோட மெய் மறந்து ஆராதிப்பாங்க. ஆராதனை அப்படியே டேஸ்ட்டாக மாறிடும். எவனா கண்ணு திறந்து எவனா பார்த்துன்னு போகிறான். சாம் கையை உயர்த்துன்னு சொல்கிறான், யார் கையை உயர்த்துறாங்க, 2-3 பேர் கையை உயர்த்துறாங்க. அப்படியே நின்று இருக்கிறீங்க. நான் யோசித்தேன், கண்ணு தரல, பார்க்கல. விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஆனால் இன்னும் பார்வை இல்லை. உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்துருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பாருங்க. பார்க்க முடியலனா யார் அதிகமாக யோசிக்கிறீங்கன்னு பாருங்க, அதுதான் உங்கள் கடவுள். ஆமென். குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் அதிகமாக யோசிக்கிறீங்க? ஒருவேளை பிள்ளை யோசிக்கிறீங்களா, ஒருவேளை வீட்டுக்காரை யோசிக்கிறீங்களா, ஒருவேளை மனைவி யோசிக்கிறீங்களா, இல்லை உங்கள் வேலையை யோசிக்கிறீங்களா, இல்லை உலகத்தை அதிகமாக யோசிக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை அதிகமாக யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு விக்கிரகம், அதுதான் உங்கள் கடவுள். ஆனால் ஆண்டவர் அதிகமாக யோசிக்கிறீங்களா? நீங்கள் அதிகமாக ஆண்டவர் யோசிச்சிங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த லைட்டு உங்களுக்குள்ளே வெளிப்படும். பாருங்க, வெளிச்சன்றது என்ன தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? சூரிய பிரகாசம் போலவர். சூரியன் என்ன தெரியுமா? நிலவு வருதுன்றான்ல, அந்த வெளிச்சம் கொடுக்குதுன்ற. எப்படி வெளிச்சம் கொடுக்குதுங்க? எப்படி வெளிச்சம் கொடுக்குது? சூரியத்திலிருந்து இழுத்து அது எடுத்து அது என்ன பண்ணுது? ஒரு முழு தேசத்துக்கும் கொடுக்குது. ஆமென். நீங்க தேவனோடு நடக்க 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 அவருக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருங்க. நீங்க ஊருக்கே வெளிச்சமா மாறிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் வருது பாரு, தரித்திரம்னு சொன்னாலும் அது சொல்ல, நீ கால் எடுத்து வை எங்க வீட்டில் அப்படின்னு சொல்லும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணனா, உன்னை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உலகத்துக்கே வெளிச்சமா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ணும், என்னை அண்டிக்கொள். ஆமென். நான் மட்டும்தான் உனக்கு தெய்வன், வேற யாரும் தெய்வம் கிடையாது. 2 எஜமானுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஊழியம்
ஒரு 2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சால் நீங்கள் பார்க்க முடியாது, உங்கள் உபத்திரம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு எஜமான் இயேசுக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, நான் சொல்கிறேன், உங்கள் உபத்திரம் லேசாக மாறிடும். பெரிய உபத்திரம் தான், ஆனால் லேசாக மாறிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தானத்து ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் நகையை பார்த்தீங்களா பாஸ்டர்? பார்த்தனே, 81,000 ரூபாய். கல்யாணம் மாற வச்சுட்டுக்கிறீங்க, எப்படி பாஸ்டர்? ஆண்டவர் பார்த்துப்பார். 80 நாளும் 1 நாளும் அவர் தான் பார்த்துப்பார். ஆமென். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை, அவருடைய பாடு அது. அல்லேலூயா. ஆனால் நான் ஒன்று பார்த்துட்டேன், கல்யாணம் பண்ணி பேக்கப் பண்ணி அனுப்புகிற மாதிரி. அதை நான் பார்த்துட்டேன். அதனால போது. அல்லேலூயா. போகும்போது நகை போட்டு நல்லா சூப்பராக ஏற்றி அனுப்புறதை நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. பார்த்தவன் சொல்ல முடியும், இது லேசான உபத்திரம். அல்லேலூயா. 1 யாருன்னா நான், 12 யாருன்னா அது உண்மை கிடையாது. அல்லேலூயா. எங்கே போகிறோமோ அப்படி தான் சொல்கிறாங்க, பாஸ்டர் கல்யாணம் வர வச்சுட்டுக்கிறீங்க பாஸ்டர், 81,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்பயே பண்ணியிருக்கலாமா பாஸ்டர்? அப்போ 54 இருந்து அப்பயே பண்ணியிருக்கலாமா பாஸ்டர்? நான் சொன்னேன், அது 81 ஆனானா 91 ஆனானா அது அவருடைய பாடு. ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், நான் பேக்கப் பண்ணி அமிச்சதை பார்த்துட்டு. ஆமென். அல்லேலூயா. பார்த்தவனுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்காதவன் டென்ஷன்லேயே இருப்பான். ஆமென். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்க. அல்லேலூயா. பார்க்குறதுக்கு என்ன தேவை? எப்போ பார்த்தாலும் நான் மெகா சீரியல் பார்ப்பேங்க. இன்னைக்கு கூட நேற்று கத்தி குத்துனாங்களா குத்தலையே தெரில, செத்தான சாவலியாக தெரில, அதான் போய் பார்ப்பேங்க. இவங்களுக்கெல்லாம் காலம் ஃபுல்லாக போராட்டம் தான். உபத்திரத்தெல்லாம் இருக்கணும். அந்த உபத்திரம் சின்ன உபத்திரம் பெரிய உபத்திரம் மாறி அப்படியே உபத்திரத்துக்குள்ளேயே மூழ்கிடுவோம். அல்லேலூயா. அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்னாடி வைத்திருக்கிறதால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தேவனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கண்ணு பிரகாசமாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் எளிதாய் சுதந்திரிப்பீங்க. ஆமென். அவன் கண்ணு இல்லை, ஆனாலும் இயேசுவை நம்பலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நான் வெளியே இல்லைடா உள்ளே வந்துட்டேன். அன்றைக்கி இவருக்கு கூட தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ இவர் கூட போங்க, இவர் கூட பேசுங்க. இவரோட பேச 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 இவர் சொல்கிறாரு, நானும் என் பிதா ஒன்றாக இருக்கிறோம். அவர் எது செய்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, 2 நாள் கழிச்சு போடான்ட்டாரு. நான் 2 நாள் என்ன பண்ணுறேன், கழிச்சு போகிறேன். 3ஆவது நாள் போல் 4ஆவது நாள் போய் நிற்கிறேன். அவர் சொல்கிறார், 4ஆவது நாள் வந்து நில்லு, நீ என்னை பார்த்து ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு, நான் என்ன பண்ணுறேன், லாசரு எழுப்பிடுறேன். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் கூடன்னு சொல்கிறோமே, விசுவாசத்தில் நடக்கிற ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப கருகலான சத்தியமே கிடையாது. ரொம்ப ஈஸி. உங்கள் கண்ணு தெரிஞ்சால் போதும், எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவீங்க. கண்ணு தெரியுதுக்கு என்ன பண்ணும்? ஆண்டவரோடு நடக்கணும், அவ்வளோதான். உங்கள் மனசு எல்லாமே அவராக மாறிடணும். அல்லது உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டுன்னா தேவ பிரசன்னமாக இருக்கணும். ஆமென். உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, ஒரு மகிழ்ச்சின்னா அது தேவ பிரசன்னமாக இருக்கணும். ஆமென். இயேசு அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கணும். ஆமென். அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னாகும், ரொம்ப வசனம் சொல்ல லேசான காரியம், எல்லாமே லேசாமா. வீடு கட்டுறதுல எல்லாமே லேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், நேற்று ஒரு வீட்டுக்கு கொடுத்துனோம் போனோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தியோட பையன் வீடு கட்டுறானுங்க. வீடு கட்டு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணுன்றாங்க. நான் வண்டியில் வரும்போது சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்படல, அதுவே கட்டார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம்லாம் ஈஸி ஆக்கிடுவார் பார்க்குறவனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற சொல்லுங்க, எனக்கு லேசான உபத்திரவம். ஆமென். காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு லேசான உபத்திரவம். ஆமென். ஆமென். எல்லாரும் கண்ணு தெரியலன்னு நீங்கள் ஆசை. நேற்று ஜெபம் பண்ண ஆண்டவர், எல்லாருக்கும் அந்த சத்தியம் உள்ளே போயின்னு ஆண்டவரே, எல்லாரும் பார்க்கணும் ஆண்டவரே. அவங்க ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அவங்க சபை அப்படி நிறைஞ்சி, ஐயோ ஆசீர்வாதத்தை பார்த்துட்டேன், இன்னும் நான் தேவ சமூகத்தில் நன்றி உள்ளனா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம்.
ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேக ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹalleluya. தேவனுடைய கிருபை பெருகுமா? எந்த மனுஷன் தேவனை நேசிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை பெருகும். அவன் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தேவனுடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். தேவனுடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அவன் வாழ்க்கையில் எல்லாமே எளிதாய் சுகந்தரிப்பான், எல்லாமே எளிதாய் சுகந்தரிப்பான். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை சுகந்தரிக்க வச்சிருக்கிறார். நீ நினைக்கிற பெரிய உபத்திரத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னு நினைக்கிற, இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்ற அது ரொம்ப பெரிய உபத்திரம்லாம் இல்லை. நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டா அது லேசான உபத்திரம். நீ பார்க்க ஆரம்பிச்சு அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டுனா அது ரொம்ப லேசான உபத்திரம் மாறிடும். இந்த நாட்களில் ஒரு வேளை உபத்திரம் நினைச்சிருக்காத, ஐயோ என் வீடை கட்ட முடியல, என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாறலன்னு சொல்லி நீ சொல்லி கொண்டிருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ குறுக்கி போக மாட்டேன், நீ குன்றி போக மாட்டேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உன்னை பெருகும்படி செய்வேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தோடு நிறுத்தாத. அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கி பாரு, நோக்கி பாரு. தேவ பிரசன்னத்தில் வந்து உட்காரு. நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுனா நீ பார்த்துட்டுனா உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், இல்ல நான் பார்த்துட்டேன் கர்த்தர் எனக்கு செய்வார், யாரு சொன்னாலும் யாரு எது சொன்னாலும் நடக்காது, இது முடியாதுன்னு சொன்னாலும், இல்ல கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு அது செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தரால் எல்லாம் முடியும். கர்த்தரால் எல்லாம் முடியும். கர்த்தர் இந்த சபையை ஆரம்பிக்கும் போது சொன்னார், நான் உனக்கு ஒரு ஜப ஆலயத்தை நான் கொடுப்பேன், ஒரு ஜப வீட்டை கொடுப்பேன். அது மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லும் போது அந்த விஷனை ஆண்டவர் காட்டினார். காட்டின 2வது வாரத்தில் நான் பாஸ்டர் கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் நான் வெளியே போகிறேன். அவர் சொன்னார், எப்படி குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிற, எப்படி எனக்கு கஷ்டப்படுவியே, எப்படி நீ அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்ப? இல்லை நான் போகிறேன். ஆண்டவர் என்ன விஷனை கொடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ நெருக்கங்கள் வருது, ஆனாலும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கர்த்தர் இந்த சபையை குறித்து விஷனை கொடுத்து முடிவு வரைக்கும் கொடுத்துருக்கிறார். எதுவுமே ஆகாது, எதுவுமே முடியாது. இந்த நாட்களில் கர்த்தர் என்ன நடத்தினவர் உண்மை நடத்துவார். நீ வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சுன்னு சொல்லி உட்காராத. அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தவர், அந்த வாக்கு தத்தம் எப்படி இருக்கும், எதெல்லாம் கொடுத்துருக்கிறார், எந்த ஆசீர்வாதத்தை அதை உள்ளடக்கி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அதை பார்க்காரமே. ஒருவேளை தெரியலன்றியா, உலகத்துக்குள்ள நீ இருக்கிற, உலகத்தை விட்டு வெளியே வா. ஆண்டவரை நேசிக்க ஆரம்பி, தேவனை மட்டும் நேசிக்க ஆரம்பி. தேவனை விட வேற யாரையும் உன் இருதயத்தில் வைக்காத. தேவனை விட அதிகமாக உன் இருதய யாரையும் யோசிக்க கூடாது. ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவரே, மற்றது எல்லாம் நெக்ஸ்ட் தான் ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா உறவுகளை நீங்கள் தான் கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆண்டவரே. என்னை உண்டாக்கினவர், என்னை தாயின் கருவிலை உருவாகும் முன்னவே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவர், உங்களுக்காக பிரித்து எடுத்தவர், எனக்காக ரத்தத்தை சிந்தி என் பாவங்களை சுமந்தவர், என் அக்கிரமங்களை சுமந்தவர் ஆண்டவரே. எனக்காக மறுபடியும் வந்து ஆண்டவரே பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவரே, மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் ஆண்டவரே. அவருக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுங்க. கர்த்தர் உங்க கண்ணை பிரகாசிப்பார். உன் கண்ணு எப்போதுமே இருள் அடையாத பார்த்துக்குவார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய போகிறது இல்லை ஆண்டவர், ஒரு எஜமானை பற்றி கொண்டு ஒரு எஜமான ஆண்டவரை நேசிப்பாங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரை. இன்னைக்கு ஆண்டவரை உங்களை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் தள்ளி விடுறோம்ப்பா ஆண்டவர். இந்த உலகத்தை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை உங்களை நாங்கள் பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலக நேசம் எல்லாமே மாயும் மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது ஆண்டவரை. உங்களை நேசிக்கிற கிருபை பெருகட்டும் ஆண்டவரே.
உங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கண்ணு தெளிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் கண்ணு கெட்டுதாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை பார்த்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேதம் சொல்லு காணப்படாத நோக்கி இருக்கிற ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே ஒருவேளை இவங்களுக்கு இருக்கலாம் உபத்திரவம், அது லேசா மாறப்போகுது ஆண்டவரே. இன்னிலிருந்து இவங்க ஆவிக்குரிய பார்வையில பார்த்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள போறாங்கப்பா. விசுவாசத்துல பெரிய காரியங்களை சாதிக்க போறாங்க. செத்து போனதெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி உயிரோட எழும்ப போகுது ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நிலரசேன்னு சொல்லி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரலை மறவாதே. இப்போதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட்.